எரர் அனாலிசிஸ். சார் எரர் அப்படின்னாலே நமக்கு என்ன மீனிங் தெரியும் அப்படின்னா, எரர்னாலே மிஸ்டேக். ஓகேங்களா? எரர்னா என்னது? சிம்பிளா சொல்லணும்னா மிஸ்டேக். நான் ஒரு விஷயத்தை அளக்குறேன், ஒரு விஷயத்தை மெஷர் பண்றேன், ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியை. அப்படி மெஷர் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் என்னது? எரர்னு சொல்லலாம். அப்போ இந்த எரரை சிம்பிளா எப்படி சார் டினோட் பண்ணலாம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிளா வந்து டெல்டா ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏங்கிறது வந்து ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னா அதுல இருக்க சேஞ்ச். எரர்னா மீனிங் என்னது? சேஞ்ச் ஆகிறது, அதாவது மிஸ்டேக் வர்றது. டெல்டா ஏன்னு சொல்லுவாங்க. டெல்டா ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் நம்ம அளந்த வேல்யூ. ஓகேங்களா? டெல்டா ஏ ஈக்குவல் டு ஏ மீன், ஏ மெஷர்டு. ஓகேங்களா? மெஷர் பண்ண வேல்யூவும் மீன் வேல்யூ அல்லது இந்த இடத்துல என்னன்னு சொல்லலாம், ஒரிஜினல் வேல்யூன்னு சொல்லலாம். அதை மைனஸ் பண்றது. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? சேம் இதே தான் சார் வரும். டெல்டா ஏ பை அந்த ஒரு ஒரிஜினல் வேல்யூ வந்துடும். ஏங்கிறது ஒரிஜினல் வேல்யூ. அதாவது கம்பேர் பண்றது. ரிலேட்டிவ் மீன்ஸ் இந்த இடத்துல கம்பேர் பண்றது எது கூட அப்படின்னா, அந்த ஒரு ஒரிஜினல் வேல்யூ கூட நம்மளோட எரரை கம்பேர் பண்ணி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் ரிலேட்டிவ் எரர். மூணாவது நமக்கு தெரியும் பெர்சன்டேஜ் எரர். பெர்சன்டேஜ் எரர். பெர்சன்டேஜ் எரர்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரிலேட்டிவ் எரரும் பெர்சன்டேஜ் எரரும் சேம் தான். பட் இந்த இடத்துல என்ன இருக்கும், நமக்கு இங்கே ஃப்ராக்ஷன்ல வேல்யூ கிடைக்கும், இது பெர்சன்டேஜ்ல வேல்யூ கிடைக்கும். நம்ம டெல்டா ஏ பை ஏவே தான். பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணணும்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இது 3 எரர்ஸ் தான் ஜென்ரலா இருக்கிறது. இதை வச்சு நமக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எரர்ல சார், எரர்ல அடிஷன். ஃபர்ஸ்ட் வந்து எரர்ல அடிஷன், எரர் அனாலிசிஸ்னு சொல்லலாம் அல்லது ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன். சார் அடிஷனா இருக்கட்டும் அல்லது சப்ட்ராக்ஷனா இருக்கட்டும், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் சார் பண்ணணும். எரர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எரரை எப்பயுமே ஆட் மட்டும் தான் பண்ணணும், மைனஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்ட்ராக்ஷன் இருக்கட்டும் அல்லது அடிஷன் இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு a பிளஸ் பி இப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு a மைனஸ் பி அப்படின்னு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று வந்து y ஈக்குவல் டு a பிளஸ் பி, இன்னொன்று y ஈக்குவல் டு a மைனஸ் பி. இந்த yல இருக்க எரரை வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் கொஸ்டின்ல. yல இருக்க எரர் எப்படி சார் எழுதலாம்? yயோட எரர்னா என்னது? yங்கிறது ஒரிஜினல் வேல்யூ, அதுக்கு எரர் எழுதணும்னா டெல்டா y. ஏங்கும் போது டெல்டா ஏ பிளஸ் பிங்கிறது டெல்டா பி. அடிஷன் பிரச்சனை இல்லை சார். இதுவே தான் நமக்கு எதுக்கும் வரும்னா சப்ட்ராக்ஷனுக்கு வரும். டெல்டா ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஏ. மைனஸ் இருந்தாலுமே நம்ம என்ன தான் பண்ணணும், ப்ளஸ் தான் பண்ணணும். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எரரை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இருந்தாலும் சரி, ப்ளஸ் இருந்தாலும் சரி, டிவிஷன் இருந்தாலும் சரி, எது இருந்தாலுமே நமக்கு என்ன தான் வரும், அந்த ஒரு டெல்டாவோட ப்ளஸ்ல தான் நமக்கு வேல்யூ வரும். ஓகேங்களா? வேல்யூ வந்து நமக்கு ஃபுல்லாகவே ப்ளஸ்ல மட்டும்தான் வரும், மைனஸில் வரதுக்கு சான்ஸ் இல்லை. டெல்டா பி. சார் நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். சார் எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரே மாதிரி வந்துச்சோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரே மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டிஷன் எப்படி எடுத்துக்கிறேன், சேம் அதே y ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு கண்டிஷன் y ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட எரர் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எழுதின அந்த ஒரு எரர் வந்து அப்சல்யூட் எரர் மாதிரி எழுதிருப்போம். அதாவது வெறும் டெல்டா சிம்பிள் மட்டும் போட்டு எழுதிருப்போம். டெல்டா சிம்பிள் மட்டும் போட்டு எழுதுனா அது அப்சல்யூட் எரர். டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ போட்டோம்னா அது ரிலேட்டிவ் எரர். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனா நம்ம எதில் எழுதணும் அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் ஃபார்மேட்டில் எழுதணும். அதாவது டெல்டா ஒய் மட்டும் போடக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா டிவைடட் பை அந்த ஒரு ஒய்யும் போட்டுருணும். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் டெல்டா ஏ மட்டும் இருக்கக்கூடாது, டிவைடட் பை அந்த ஒரு ஏ. என்னதான் சிம்பிள் நடுவில் இருந்தாலும் நடுவில் நம்ம என்ன மட்டும் தான் போடணும், ப்ளஸ் மட்டும் தான் போடணும். டெல்டா பி பை பி. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் சார். டெல்டா ஒய் பை ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரே மாதிரி வரும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரே மாதிரி நமக்கு வரும். சார் இதில் பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்க அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான். இங்கே டிவைட் பை ஏ டிவைட் பை பி போட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். எப்பயுமே பர்சன்டேஜ் எரர் வருதுன்னா ரிலேட்டிவ் எரர் மாதிரி எழுதிட்டு அப்புறம் தான் பர்சன்டேஜ் எரருக்கு போகணும். இதில் இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது எரரில். என்ன அப்படின்னா பவர் ரூல் இருக்குது. ஓகேங்களா? எரரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு ரூல் இருக்குது, மூணாவது தான் பவர் ரூல்.
சார் பவரில் வேல்யூஸ் வந்தால் என்ன சார் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே மாதிரி ஒரு ஒய்ங்கிற குவான்டிட்டி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி கியூப் இப்படி இருக்குது. இதை எப்படி சார் எழுதுறது அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர்னா மீனிங் என்னது? ஏ இன்ட்டு ஏ, அதை டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏன்னு எதனா என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் டெல்டா ஏ பை ஏன்னு வரும். அந்த மாதிரி நம்ம எழுதாமல் ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம். டெல்டா ஒய் பை ஒய் எப்பயும் போல் எழுதிட்டு இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் இங்கே பவரில் வேல்யூலாம் குறைக்கக்கூடாது, பவரில் இருக்கிறத தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுக்கோங்க. சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி 3 இன்ட்டு டெல்டா பி பை பி நீங்கள் வருங்களா? 3 வந்து முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா 3 பி எப்படி எழுதலாம்? டெல்டா பி பை பி எரர் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஜஸ்ட் எவ்வளோதான் சார் எரர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும். எரர் பேஸ்டு சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது சார். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ரூல்ஸ் இருக்கும். அந்த 7 ரூல்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான். நான் ஜஸ்ட் அப்படியே வாயிலே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷனாக அப்ளை பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா 0 இல்லாத எல்லா நம்பர்ஸையுமே நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு பேஜுக்கு 4, 3, 7 அதாவது 437 ஒரு நம்பர் இருக்குது. இதில் எங்கேயுமே 0 இல்லை. இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். 1, 2, 3. ரெண்டாவது சார் 2 நான்-0 டிஜிட்ஸுக்கு நடுவில் ஒரு 0 வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே 4, 3, 0, 7ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுவும் 0 இல்லை, இதுவும் 0 இல்லை. 2 நான்-0 டிஜிட்ஸ்க்கு நடுவில் ஒரு 0 வருது. அப்போ இந்த 0வை கன்சிடர் பண்ணணும். அப்போ 1, 2, 3, 4 மொத்தம் இங்கே 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சார் மூணாவது ரூல் எண்டில் ஜீரோஸ் வருது. அதே 4, 3, 0, 7 எண்டில் ஒரு 2 0 நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் படி இது 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 3 வரும். செகண்ட் ரூல் படி இந்த 0 வரும். தேர்ட் ரூல் என்னன்னா சார் எண்டில் ஏதாவது ஜீரோஸ் வருது, பின்னாடி எதுவும் நம்பர் இல்லை 0 வருது அப்படின்னா இந்த ஜீரோஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக கன்சிடர் பண்ணக்கூடாது சார். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4ன்னு வரும். ரீசன் வந்து இதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எதை டிபெண்ட் பண்ணது அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட்டை டிபெண்ட் பண்ணது. ஓகேங்களா? லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டால் எவ்வளோ கம்மியான டிஸ்டன்ஸ் அளக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் லீஸ்ட் கவுண்ட்டு. இந்த இடத்துல இந்த நம்பருக்கும் ஒரே லீஸ்ட் கவுண்ட் தான். அப்போ ஒரே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? நாலாவது ரூல் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இதுவே அந்த ஒரு நம்பரில் 0 வருது சார், பட் புள்ளி வச்சுட்டு அந்த 0 வருது. ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் வந்துட்டு எண்டில் 0 வந்துச்சு அப்படின்னா அந்த 0வை நம்ம கன்சிடர் பண்ணணும். விச் இஸ் இங்கே 6 நமக்கு வரும். இங்கே 4, இங்கே 2, 6. எதனால சார் இங்கே கன்சிடர் பண்ணுறோம்? இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் மாறும். இந்த நம்பரோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். அப்போ லோவஸ்ட் ஹோல் நம்பர் என்னது? 1. அப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் 1 தான். இந்த நம்பருக்கும் லீஸ்ட் கவுண்ட் 1 தான். ஆனால் இந்த நம்பருக்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்? 0.01 டிஜிட். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு நமக்கு மாறுது. அஞ்சாவதா என்ன ரூல் அப்படின்னா சார் நம்பர் 1 விட கம்மியாக இருக்குது. அதாவது 0 பாயிண்ட்ல நம்பர் இருக்குது சார். 0.00732 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்க நம்பரில் இந்த ஃபர்ஸ்ட் நான்-0 டிஜிட் இருக்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். இங்கே 1 பாயிண்ட் இருந்தால் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இங்கே 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்டோ எது இருந்தாலும் எல்லாமே எடுத்துக்கணும். 0 பாயிண்ட்ல இருந்தால் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் நான்-0 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, 0 இல்லாத நம்பர், இதுக்கு முன்னாடி இருக்க எந்த 0வையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? கன்சிடர் பண்ணக்கூடாது. சார் பின்னாடி இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் இல்லை, பின்னாடி இருந்தால் ஆனால் கன்சிடர் பண்ணிக்கலாம். 732னா இந்த இடத்துல மொத்தம் 3 நம்பர் இருக்கு. 5 ரூல்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 6வது ரூல் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணது. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் சார் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி எரர்ஸ்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். 7.32 4.1 இந்த மாதிரி 2 நம்பர் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன். இதில் எப்படி சார் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எடுக்கலாம்? முதல்ல ஆட் பண்ணிவிடுங்க. 2, 4, 11 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சார் இந்த ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் ஃபைனல் ஆன்சர் எழுதணும்? இது ஃபைனல் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இது ஃபைனல் ஆன்சர் இல்லை. ஆட் பண்ணிவிட்டு ரூலை அப்ளை பண்ணணும். அது என்ன சார்? அடிஷனில் என்ன சார் ரூல் இருக்குது அப்படின்னா எந்த 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதில் எதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கம்மி டிஜிட், லோவஸ்ட் டிஜிட் இருக்கும் அந்த நம்பரை கன்சிடர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 நம்பரில் இந்த நம்பருக்கு தான் லோவஸ்ட் டிஜிட் இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர்லையும் இதில் எத்தனை டிஜிட் இருக்கோ அவ்வளோதான் இருக்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. நம்ம 2 டிஜிட் எடுக்கக்கூடாது, ஒரே ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 11.4 மட்டும் தான் வரும். இந்த 2 எடுத்துக்கக்கூடாது. ரீசன் வந்து லோவஸ்ட் நம்பர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். லோவஸ்ட் டிஜிட் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும். அடுத்து கடைசியாக ஒரே ஒரு ரூல் மட்டும் இருக்கும். 7th ரூல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கான ரூல்.
மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூல் எப்படி இருக்குமா, சேம் இதே மாதிரி தான் சார் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு பேஜுக்கு 7.32 இருக்கு, அதை எது கூட மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 4.1 கூட மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, சேம் இதே ரெண்டு நம்பர்ஸ் நான் மல்டிப்ளை பண்றேன். ஆன்சர் என்ன வரும் நமக்கு, நான் வந்து எக்ஸாக்டா மல்டிப்ளை பண்ணல, அப்படியே சொல்றேன். 7 நாள் வந்து நமக்கு 28 வரும். இங்க 3 இருக்கிறதுனால ஒரு பேஜுக்கு 30 புள்ளியில் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அல்லது 29.42 இந்த மாதிரி நம்பர் வருதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு எக்ஸாக்டா இல்லை, இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பர்ல எப்படி சார் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ரூலை அப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி வர நம்பரை மறுபடியும் செக் பண்ணணும். முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர்ல எதுக்கு கம்மி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு, இங்க பாக்குறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் எதுல கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. இங்க டிஜிட்ஸ் பார்க்க கூடாது, டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்க்கணும். இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3, இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2. அப்ப கம்மியா இருக்கிறத சூஸ் பண்ணணும். அப்ப ஃபைனல் ஆன்சர்லயும் எனக்கு என்னதான் இருக்கணும், 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இதுல 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்க மாட்டோம், இங்க கண்டிப்பா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 29 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க 29, இங்க 4 தான் இருக்கு. 5க்கு மேல இருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். எக்ஸாக்டா 5 இருந்தா என்ன பண்ணுவோம், பின்னாடி ஏதாவது நம்பர் வந்துருந்துச்சுன்னா முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா 5 பின்னாடி 0 அப்படின்னா என்ன பண்ணணும், முன்னாடி இருக்க நம்பர் ஆட் நம்பர்னா இன்க்ரீஸ் பண்ணணும், ஈவன் நம்பர்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அந்த பிரச்சனை இல்லை, 4 தான் இருக்கு, 5 விட கம்மி. அப்ப 29 அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரா முடியும். ஓகேங்களா, சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரூல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றோம்னா எதுக்கு கம்மி சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோ அத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் ஃபைனல் ஆன்சர்ல இருக்கணும். ஒரு பேஜுக்கு இதுல 2னா ஆன்சர்ல 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கணும். 1, 2. ஓகேங்களா, இங்க 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. 1, 2, 3, 4. நமக்கு 4 வரக்கூடாது, 2 தான் வரணும். அப்ப அந்த 4 2ஆ மாற்றும் போது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இங்க 4 தான் வந்திருக்கு, 4ங்கும் போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப 29ங்கிறதா நமக்கு ஃபைனல் ஆன்சரா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எரர்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பர்சன்டேஜ் எரர் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டினும் கூட. நீட்ல 2024ல கூட ஐ திங்க் 2025 நினைக்கிறேன் 4 and 5 ரெண்டுலையுமே வந்து சேம் மெத்தட்ல ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு பர்சன்டேஜ்ல வேல்யூ கொடுத்துட்டு பர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாங்க. பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு பர்சன்டேஜ்ல கேட்டால் சிம்பிள் தான். எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. x = a² b⁻1/2 / c⁻1/3 d⁻3. ஏவோட வேல்யூ 1, b2, c3 and d4னு கொடுத்துருக்காங்க. சார் பர்சன்டேஜ்ல கொடுத்தா சிம்பிளா முடிச்சிடலாம் சார். அதாவது டெல்டா x/x இன்ட்டு 100 தான். பட் 100ஆல மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. எப்போ பர்சன்டேஜ்லேயே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஸ்ட்ரைட்டாக எழுதும் போது 2 × ΔA/Aன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் 1/2 × ΔB/B ப்ளஸ் இந்த இடத்துல எழுதுறேன் 1/3 × ΔC/C ப்ளஸ் 1/1 இல்லைங்களாங்க, 3 தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. அப்போ 3 இருக்குங்கனால ஸ்ட்ரைட்டாக அப்படியே எழுதிடலாம். 3 × ΔD/D இன்ட்டு 100 வரும் சார். ஆனால் கொஸ்டினில் பர்சன்டேஜில் கொடுத்ததுனால அப்படியே அப்ளை பண்ணிடலாம். 100 போடக்கூடாது, ஏன்னா பர்சன்டேஜில் இருக்கிறத மறுபடியும் நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண முடியாது. 2 × ஏவோட பர்சன்டேஜ் 1, 1/2 × பியோட வேல்யூ 2 தான், சியோட வேல்யூ 3னே தான் கொடுத்துருந்தாங்க, டியோட வேல்யூ வந்து 4னு கொடுத்துருந்தாங்க. அப்போ சால்வ் பண்ணும்போது 2 + 2 × 1 2 தான், 2 2 கேன்சல் ஆகிட்டு 1 3, இங்கே 3 தான் வரும். ஓகேங்களா, ΔC/Cயோட வேல்யூ 3, 3 3 கேன்சல் ஆகிட்டு அங்கேயும் 1 தான் வரும். 3 4 12. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 + 12 14 + 2 16% அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். பர்சன்டேஜ்லேயே கொடுத்துரு பர்சன்டேஜ்லேயே கேட்டாங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். பவரில் இருக்கிற தூக்கி முன்னாடி போட்டு நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கூட அப்படியே ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆன்சர் இதுக்கு வந்து 16%. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் எரரை பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது லென்த்து பிரெத் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குன்னா இது லென்த்தோட வேல்யூ வந்து 12.4 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 8.6 சென்டிமீட்டர். மெஷர்மெண்ட்டை வந்து எவ்வளோ அக்யூரஸியில் அளக்குறாங்க அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர். அது என்ன சார் அக்யூரஸி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எரர் வந்து நம்ம நார்மலாக எதில் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எரர்னு கொடுக்கலாம், அல்லது அக்யூரஸிங்கிற வேர்டில் கொடுக்கலாம், அல்லது ப்ரிசிஷன்ங்கிற வேர்டில் கொடுக்கலாம். இதை தாண்டி கொடுக்கணும் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிற வேர்டில் கொடுக்கலாம். இது எல்லாமே எதை தான் குறிக்கும் அப்படின்னா எரரை தான் குறிக்கும். அப்போ அக்யூரஸிங்கிறது எதை குறிக்கும், எரரை குறிக்கும்.
அப்போ அக்யூரேசினா இதோட வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ எரரில் இருக்குது, 0.1 சென்டிமீட்டரில் எரரில் இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா. சார் ஏரியாக்கான ஃபார்முலா தெரியும், ஒரு ரெக்டாங்குலரோட ஏரியாக்கான ஃபார்முலா A = லென்த் இன்ட்டு பிரெத். சார் மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சு, பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. அப்போ ΔA/A இன்ட்டு 100 = எல்க்கு எப்படி எழுதலாம், ΔL/L இன்ட்டு 100 தனியாக ஒட்டுக்கா கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, 100 வந்து நம்ம ஒட்டுக்கா எழுதிடலாம். ப்ளஸ் ΔB/B, ஏன்னா ரெண்டுக்குமே 100 வரப்போகுது இல்லைங்களா, அதனால் ஒட்டுக்கா நான் 100 எழுதிடுறேன். இப்போ ΔLங்கிறது எரர், Lங்கிறது ஒரிஜினல் லென்த். இதுதான் L, இது பிரெத். ஓகேங்களா, லென்த் அண்ட் பிரெத். ΔLோட வேல்யூ 0.1 / 12.4 ப்ளஸ் இதுவும் அதே 0.1 தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மெஷர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. வேல்யூ வந்து 8.6 இன்ட்டு 100 நமக்கு கிடைக்குது. அப்போ 100ங்கும் போது நம்ம சால்வ் பண்ணோம்னா 100ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மேலே 10/12.4 ப்ளஸ் அதே 10/8.6. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 1.1ல் வரும். ஓகேங்களா, 1.16 or 7, 1.17ல் நமக்கு கிடைக்கும். அதை சால்வ் பண்ணோம்னா, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 0 பாயிண்டில் தான் இருக்கும். மேலே 10 கீழே 12ல் இருக்குது. 0 பாயிண்டில் ஆன்சர் வரும். 0.9 கண்டிப்பாக வராது. இது 120 மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அங்கே 100 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா 100, 120. 0.9 வராது. 0.8 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்கள். 0.8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.8 + 1.17 1.97 அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா, அப்ராக்சிமேட் வேல்யூ தான் போட்டிருக்கோம். ஆப்ஷன்ஸை செக் பண்ணுவோம். 1.97 எல்லாமே 1.8ல் தான் இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2 இருக்குது, நியர்பை ஆன்சர். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து 2% அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சார் இது இன்னொரு மெத்தடு சார் எரரில். அதாவது நமக்கு நம்பராக கொடுக்காம இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸில் கொடுத்தாலே இது ஒரிஜினல் வேல்யூன்னு சொல்லலாம். ஒரிஜினல் வேல்யூ இதுதான் எரர். ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கிறது தான் என்னது, எரர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் இது ஒரிஜினல் வேல்யூ, இது எரர் வேல்யூ. கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க, ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. மறுபடியும் பர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸில் ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க, R = B/I. எப்படி ஃபார்முலா எழுதலாம், ΔR/R இன்ட்டு 100. இதுதான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. விக்கு எப்படி எழுதலாம், ΔV/V ப்ளஸ் ΔI/I. மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் டிவிஷனில் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம், நடுவில் அடிஷன் போட்டு. இன்ட்டு 100 பர்சன்டேஜில் கேட்டதுனால. வியோட வேல்யூ ΔV. இது V, இது ΔV. இதுதான் V, இது ΔV. இது வந்து I, இது ΔI. வியோட வேல்யூ 200ன்னு இருக்குது. அப்போ 200, சாரி மேலே ΔV யூஸ் பண்ணும். ΔVங்கும் போது மேலே எவ்வளோ இருக்குது, 5. 5/200 ப்ளஸ் 0.2/20 வரும். ஓகேங்களா, டெல்டா தான் மேலே இருக்கு இல்லைங்களா. 0.2/20 இன்ட்டு 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 5 × 100 500ன்னு வரும். 500/200 ப்ளஸ் இது வந்து 20 தான் வரும். 20/20 இதை கேன்சல் பண்ணால் 1, இங்கே ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 5 2 கேன்சல் பண்ணால் 2.5 வரும். 2.5 + 1 3.5%. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். 3.5% அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இன்னும் ஒரு 2 கொஷின் மட்டும் இருக்கும் சார். இந்த மெத்தட் கொஷின்ஸ் வந்து நமக்கு ஜேடபிள்யூல ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. நீட்டில் இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக கேட்கறதில்ல. ஜேடபிள்யூ 2025லையும் சாரி 2026லையுமே இந்த மாதிரி மாடலில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த ரீசனால நான் ஒரு கொஷின் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ரெசிஸ்டர்ஸ் வந்து 2 வேல்யூ, இப்போ நான் எடுத்த மாதிரியே அதே மாதிரி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. பேரலல்ஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் பேரலல் காம்பினேஷனுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக ரெசிஸ்டன்ஸை பேரலில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா R ஈக்குவலண்ட் வந்து 1/ல் ஆட் பண்ணணும். அப்போ 1/R1 + 1/R2. அதே மாதிரி இந்த கொஷின் எதில் இல்லை, பர்சன்டேஜில் இல்லை. பர்சன்டேஜில் இல்லைங்கும் போது நம்ம முதல்ல R ஈக்குவலண்ட், இந்த இடத்துல இருக்கிற நம்பர் என்னது, R ஈக்குவலண்ட்னு அர்த்தம். இந்த 4 2ங்கிற நம்பர்ஸ். ΔR ஈக்குவலண்ட் தான் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கிறது. முதல்ல R ஈக்குவலண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சார், இதுதான் சார் R1, இது R2. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா அது எரரோட வேல்யூ. அப்போ 1/R ஈக்குவலண்ட் = 1/R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ என்ன வருது, 1/R ஈக்குவலண்ட் = 1/4 + 1/4. நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா
1 + 1 மேலே என்ன ஆகிடும், கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2/4 அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணோம்னா 1/2. சார் இது 1/r ஈக்குவலண்ட்டோட வேல்யூ. நம்ம ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுக்கிறோம், அதாவது தலைகீழ் எடுத்தால் தான் நமக்கு r ஈக்குவலண்ட் கிடைக்கும். r ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ல நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட எரர் நமக்கு வேணும் சார். சார் இப்போ 1/ல ஆட் பண்ணும் போது எரர் எப்படி எழுதுறது, அது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்கு பின்னாடி அதுக்கான ஒரு கண்டிஷனை கொடுத்துருப்பாங்க. எரருங்கிறது டிஃபரன்ஷியேஷன் தான், சேஞ்சோட வேல்யூ தான். இந்த r மேலே வந்தால் r⁻−1, இந்த r மேலே வந்தால் r⁻−1. பவர் -1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா என்ன ஆகும், பவரில் இன்னொன்று -1 போடுவோம். -1 -2 ஆகும். அந்த -2 மறுபடியும் திரும்பி கீழே வரும்போது என்ன ஆகும், +2 மாறிடும். அதாவது எரர் எழுதும் போது எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, Δr ஈக்குவலண்ட் பை r ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு என்னன்னு வரும்னா, Δr/r மட்டும் போடக்கூடாது சார், r1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயரோட போடணும். ரீசன் இங்கே 1/ல இருக்கிறதுனால அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. ப்ளஸ் Δr2/r2 ஸ்கொயர். நமக்கு இந்த இடத்துல கொஸ்டினில் கேட்டிருக்கிறது Δr ஈக்குவலண்ட் தான் வேணும். r ஈக்குவலண்ட் 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 2 ஆப்ஷன் இருக்குது, 2ன்னு. அப்போ இது 2 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 பேஸ் பண்ணி இருக்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த r ஈக்குவலண்ட்டையும் நான் அந்த பக்கம் கொண்டு போனால் தான் என்ன கிடைக்கும், எனக்கு Δr ஈக்குவலண்ட் கிடைக்கும். அப்போ Δr ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு Δr1/r1 ஸ்கொயர் ப்ளஸ் Δr2/r2 ஸ்கொயர் இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும், r ஈக்குவலண்ட் வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ Δr1 r2 வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிடலாம். Δr1 இதுதான் Δr1, இது r1. 0.8/4 ப்ளஸ் இங்கே 0.4 தான் இருக்குது. 0.4/4 இன்ட்டு r ஈக்குவலண்ட்டோட வேல்யூ 2. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், சிம்பிளாக முடிச்சிடலாம். 0.4/4 கீழே ரெண்டும் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1.2/4 இன்ட்டு 2. ஓகேங்களா? 1.4 ஸ்கொயரில் இருக்கு இல்லைங்களா, 4 ஸ்கொயரு. இப்போ 4 ஸ்கொயருங்கும் போது நமக்கு என்ன வரும், 16 வரும். டினாமினேட்டர் இங்கேயும் 16, இங்கேயும் 16. அப்போ இங்கேயும் 16 தான் வரும். இங்கேயுமே வந்து நமக்கு ஸ்கொயரில் தான் வரும். ஆக்சுவலாக சொன்னோம் இல்லைங்களா, ஸ்கொயரில் வரும் r ஈக்குவலண்ட். அப்போ Δr ஈக்குவலண்ட் பை r ஈக்குவலண்ட் ஸ்கொயர், இங்கேயுமே r ஈக்குவலண்ட் ஸ்கொயர் தான் வரும். அப்போ 2 ஸ்கொயர் நமக்கு இங்கே 4 மாறிடும். அப்போ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 4 டைம்ஸ் வருங்களா, 4 4 16. இப்போ 1.2/4 12 அப்படின்னு வச்சிங்கன்னா 3 டைம் வருங்களா, 3 4 12. அப்போ 0.3 அப்படிங்கிறது வருது. அப்போ Δr ஈக்குவலண்ட்டோட வேல்யூ 0.3. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி சார் எழுதணும், ஃபைனல் ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படின்னா, r ஈக்குவலண்ட் எப்படி எழுதலாம்னா, r ஈக்குவலண்ட் ஃபைனல். ஓகேங்களா? +r- Δr ஈக்குவலண்ட் இப்படி தான் எழுதணும். r ஈக்குவலண்ட்டோட வேல்யூ 2 +r- Δr ஈக்குவலண்ட் என்ன வந்துச்சு, 0.3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ல. ஓகேங்களா? ஓம்ல தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். அப்போ 2 +r- 0.3 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 2 +r- 0.3 இந்த ஆன்சர் வரும். 0.4 வராது. ஓகேங்களா? 4 கண்டிப்பாக வராது, நமக்கு தெரியும். பாதி ஸ்டெப் போடும் போதே மீதி இருக்கிறத வச்சு நம்ம அதை சொல்லிடலாம். ஃபைனல் கொஷின் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பேஸ் பண்ண ஒன் ஆஃப் த கொஷின். ஓகே, அதாவது ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்குது. அந்த பெண்டுலமோட டைம் பீரியடை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெஷர் பண்ணுறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கிளாக்ஸை வச்சு 4 டிஃப்ரெண்ட் கிளாக்ஸை வச்சு அந்த வேல்யூஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அரிதமேட்டிக் மீன் வேல்யூ நமக்கு தெரியும். எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ அத்தனை நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அதால் டிவைட் பண்ணும். 4னா 4த்தையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணும். அப்போ இதுக்கு மீன் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா 4.62 + 4.632 + 4.6 + 4.64 டிவைடட் பை என்ன பண்ணணும், 4. சார் இதை நம்ம டிவைட் பண்ணி கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ரீசன் நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறதே நமக்கு ஃபைனல் ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிக டிஜிட் இருக்கிறது இதுதான். ஓகேங்களா? நமக்கு 4 டிஜிட் இருக்குது, இங்கேயும் 4 டிஜிட் இருக்குது. இதுதான் எக்ஸாக்ட் என்ன வரும் அப்படின்னா இந்த ஒரு ஃபைனல் வேல்யூவாக வரும். அது ஆன்சர்னு நான் சொல்ல வரல. இதை நீங்கள் 4த்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். அது ஆன்சர் ஆக்சுவலாக இல்லை. ஏன் சார் ஆன்சர் அது இல்லை அப்படின்னா வெறும் மேக்ஸ்னா நம்ம அப்படியே முடிச்சிடலாம். இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கேட்டிருக்காங்க. சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட ரூல் படி நம்ம என்ன பண்ணணும் சார், இருக்கிறதுல எதுக்கு கம்மி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இருக்கிறதுல இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து
3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதுக்கு 4, இதுக்கு 2, இதுக்கு 3. இருக்கிறதுல எதுக்கு கம்மி? இதுக்கு தான் ரொம்ப கம்மி, 2. ஃபைனல் ஆன்சரில் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கணும். அப்போ 2 டிஜிட் தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். சார் அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 6 இங்கே இருக்குது, இந்த இடத்துல 2 தான் இருக்குது. 2ங்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை, 5 விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ 4.6 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சார். இதுக்கான ஆன்சர் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கணும். இதுக்கான ஆன்சர் 4.6 செகண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னேன்னு. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பேஸ் பண்ண ஒரு சம்மு நமக்கு 2026 நீட்லையுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பேஸ் பண்ண ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ ரீநீட்லையுமே அது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனால அதை பார்த்துக்கோங்க சார். இந்த ஒரு டாபிக்ஸை பேஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே அது அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட வெப்சைட் நேம் www.futurevision.ias.com. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் போய் நீட்டுங்கிற ஒரு பிரான்ச்சுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நான் இப்போ எடுத்த அந்த ஒரு டாபிக் டைமென்ஷன்ஸாக இருக்கட்டும், எரர்ஸாக இருக்கட்டும், அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ண ப்ராக்டிஸ் கொஷின் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமுக்குமே அங்கே அவைலபிளாக இருக்கும். அப்போ அந்த ஒரு கொஷின்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட அந்த ஒரு கான்செப்சுவல் நாலேஜ் அண்டு அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அண்டு வெயிட்டேஜ் டாப்பிக்கை அதோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.